ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு சுட 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 நல்லா மிளகு தட்டி போட்டு நல்ல ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது மழை காலத்துக்கெல்லாம் ரொம்ப 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 நல்ல ஒரு குழம்புங்க. ரொம்ப காரசாரமாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சளி பிடிச்சவங்களுக்குலாம் இது சாப்பிட்டா ரொம்ப அப்படி நல்லா சுட சுட சாதம் போட்டு நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா குடிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிற சளியெல்லாம் விட்டுடும் பாருங்கள். இது ஒரு மருந்து குழம்புனே கூட சொல்லலாம். பெப்பர் சாப்பிடாதவங்க இதை மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க, சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தை எந்த பாத்திரம் வேணால் நீங்கள் வச்சுங்க, குழம்பு கொண்டான சொல்லலாம். அதுமாதிரி வச்சுட்டு இதில் வந்து நம்ம பெப்பர் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா பச்சையை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் வறுத்துட்டு போட்டால் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் மிளகு, ஒரு கைப்பிடி அளவு மிளகு எடுத்துருக்கேன். இவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காரக்கும் பெப்பர் போட்டு நம்ம குழம்புக்கு அளவுக்குலாம் நம்ம சளியெல்லாம் கொஞ்சம் விடுங்க. பெப்பர் கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுங்க. அப்புறமா அதே குண்டானில் வந்து ஆயில் ஊற்றிங்க, சமையல் எண்ணெய் ஊற்றிங்க. சமையல் எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்ச உடனே வடகம் போட்டுங்க. வடகம் போட்டு வடகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, உரிச்சு வச்சு பூண்டு போட்டுங்க. உரிச்ச பூண்டு ஒரு கைப்பிடி அளவு. பூண்டு கூட ஒரு மருத்துவ குணம் கொண்டு தாங்க, அது கூட சாப்பிட்டு சளி கூட ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய கொஞ்சம் பூண்டு கூட சேர்த்துக்குங்க. பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு நல்லா வதங்கி வந்தோடனே பாதி கட் பண்ண, ரொம்ப வெங்காயம் வேணாம், கொஞ்சம் கட் பண்ணி சின்ன துண்டு துண்டாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க, பொன்னிறமாக வதங்கிட்டு பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தவுடனே தக்காளி பாதி சைஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா புளி நான் நிறைய கடிச்சு வச்சுருக்கேன், ஆனால் பாதி சைஸ் நான் பாதி தான் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் நான். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், இதை எப்படி வதக்குறேன் பாருங்கள். நல்லா பச்சை வாசனை போகணும். அந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா வதங்கி வந்தோடனே ஆல்ரெடி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து நம்ம புளி தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், கலக்கி விட்டவொடனே தேவையான அளவு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கணும் பாருங்கள். கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம வீட்டுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் அது சேர்த்துக்கலாம். நான் ஒரு நல்லா 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா காரசாரமாக இருக்கணுங்க குழம்பு. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையாலுமே நல்லாயிருக்கும். இது மழை காலத்துக்கு இன்னும் சூடாக சாப்பிட்றதுக்கு இது அப்பளம் பொரிச்சிக்கலாம், இல்லை வத்தலை என்ன பொரிச்சின்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷு. இது சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி, ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதி வரணுங்க. இது நல்லா கொதி வரணும். கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனை போனால் தான் குழம்பு போட்டு சாப்பிட டேஸ்ட்டாக வரணும். எவ்வளோக்கு கம்மியாகுதோ அவ்வளோக்குள்ள நம்ம டேஸ்ட் வரும். பாருங்கள், நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. அதுக்குள்ளே நம்ம வந்து மிளகு வறுத்து வச்சு பாருங்கள். அது வந்து இதே மாதிரி கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இல்லாட்டி மிக்ஸியில் கூட ஒரு சுத்து போட்டு எடுத்துக்கலாம். நல்லா நசுக்கி எடுத்துங்க. நான் வந்து இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும் மிக்ஸியோட. இதில் நம்ம இந்த மாதிரி அம்மியில் உரல் எதுவுமே போட்டு நம்ம நசுக்கி எடுத்தோம்னா அதோட டேஸ்ட்டை வேறு மாதிரி இருக்குங்க உண்மையாலுமே. இந்த காலத்தில் அம்மி உரல்லாம் எங்கே இருக்குது? இதை மாதிரி இருந்தால் நம்ம நசுக்கி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு, நல்லா கொதிக்குது பாருங்கள். அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம நசுக்கி வச்சு பாருங்கள் பெப்பர் இதில் தூவிக்கலாம். பாருங்கள், பெப்பர் தூவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் மூடி வைங்க. இன்னும் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இன்னும் மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்து நான் ஆவி அடங்கி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். அந்த வீடியோவில் நல்லா தெரியுது பாருங்கள். பூண்டுலாம் பாருங்கள், எல்லாம் கெட்டியே நல்லா சூப்பராக பாருங்கள் பார்க்குறதுக்கு. நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். நல்லா கெட்டியாக ஒன்று குழம்பு நல்லா அந்த ஊறுகாய் பதத்துக்கு வரணும். அப்போ தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நம்ம சாதா சக்கரை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், சாதா வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் சாதா வெல்லம் தான் சேர்த்துருக்கேன் நான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த குழம்பு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தேவையான கொஞ்சம் எண்ணெய் கூட நல்லா ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எங்கிட்ட இல்லாதனால நான் வந்து ஆயிலை சேர்த்துக்கிறேன் நான். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய் நண்பர்களை. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பர்.